கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 5ஆம் சங்கீதம் 4 முதல் 6 ஆகிய வசனங்களிலே, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இப்ப எல்லா வீட்லயும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ப்ரோக்ராம் போட்டுட்டு இருப்போம். நைட் நேரத்தில் சின்ன ஜோம் பண்ணுவோம், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம் சின்ன ஜோம் பண்ணுவோம். வீட்டில் இருக்க தாய்மார்கள் பகலில் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல எப்போ என்னென்ன தேவை இருக்கோ அந்த காரியத்துக்காக தேவனோட பாதப்படியில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் நின்னா தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இதையே நம்ம நைட் நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ நிறைய குடும்பத்துல இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, புருஷன் பேச்சு, யார் பேச்சு இல்லை, எல்லாரும் பேச்சு. ஆமா, யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிம்பாங்க. 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகியாச்சு அப்படின்னா துன்மார்க்கர். இதை ஏன் முதல்ல நைட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். ஐயா, நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா முதல்ல பைபிள் பிரகாரம் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு தேவனுடைய சமூகத்துல போனால் அழகா வேதம் சொல்கிறது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையா? நம்ம அப்படியே யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் ஆசீர்வாதம். ஐயா, நான் வசனத்தின்படிலாம் வாழல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே அவனோட வாழ்க்கை ஒரு இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்காது. அதுல நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சத்துருடைய போராட்டம் இருக்கும். அப்ப இந்த இரவு நேரத்துல தூங்கும் முன்பாக நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனுக்கு பிரியமானபடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஐயா, நான் காலையில பைபிள் வாசிக்கல, நான் மத்தியானம் பைபிள் வாசிக்கல, நான் ராத்திரியும் பைபிள் வாசிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வெளியே போயிருப்போம், வந்திருப்போம். நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தை விட்டு விலகி வாழ்றேன்னா இல்லை என்னோட வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால் இந்த இரவு நேரத்திலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா, அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். 2வது, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கான். தீமை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தேவன்கிட்ட சேர முடியாது. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தீய ஆவி அங்க இருக்கும், பொல்லாத ஆவி அங்க இருக்கும். தீமை ஒரு குடும்பத்திலே, ஒரு குடும்பத்துக்கு விரோதமா இன்னொரு குடும்பம் செய்யறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா, தீய ஆவிகள், பொல்லாத ஆவிகள் தான் கிரியை செஞ்சுட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம நைட் நேரத்துல காலையில நிறைய மெசேஜ் பேசும்போது எப்படி வாழணும், என்ன செய்யணும், ஏகப்பட்ட காரியம் பேசிட்டு இருப்போம். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஒரு மனுஷன் தீமையா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தேவனிடத்தில் சேர்வதில்லை, அவன் தேவன்கிட்ட போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு
பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும்னு சொல்லி எத்தனை குடும்பத்திலே எவ்வளவோ காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க தெரியுமா? அதெல்லாம் வேதனையான விஷயம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படினாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தேவனை மறந்துடுறாங்க. ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்துக்குள்ள ஈடுபட்டுருந்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இவ்வளவு நிறைய குடும்பம் இருக்கு. வெளியே தெரியாது. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தர் பிரியமானபடி இருக்கா? இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அவசரப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது துன்மார்க்கமான ஒரு காரியம் இருக்கா? ஏதாவது ஒரு தீமையான காரியம் இருக்கா? வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. தீமையான ஒரு மனுஷன் தேவன்கிட்ட சேர முடியாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என் இருதயத்துல குத்தப்பட்டவனா மனம் திரும்பினேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. ரவிராஜ் இப்படிதான் மனம் திரும்பினேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என் வாழ்க்கை. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. என் இருதயத்துக்குள்ள ஒரு தீமையான காரியம் இருந்துச்சுன்னா நான் தேவன்கிட்ட போக முடியாது. என் ஜெபம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள தீமையான காரியம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்னா அப்படின்னா கர்த்தருக்கு அருவருப்பானன்னு சொல்லி போட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகியாச்சுனால அவன் துன்மார்க்கனா போயிட்டுக்கான்னு அர்த்தம். அந்த ஜெபம் பரலோகத்துல போகாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல தூங்கும் முன்பாக நம்ம என்னதமா செக் பண்ணி பார்க்கணும். உங்க ஜெபம் பரலோகத்துல போயிட்டு இருக்கா? செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவையில்லா வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படின்னா அந்த 6 மணி நேரம் என்னெல்லாம் பார்த்தோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில தீட்டுப்படுத்திட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான ஒரு வழியில கொண்டு போதா, ஒரு நல்ல வழியில கொண்டு போதா, இல்ல நம்மளுடைய பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம பரிசுத்தமா தான் வாழ்றோமா? நம்ம நீதியை பின்பற்றுறோமா? நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆசீர்வாதமா இருக்கும். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். சில குடும்பத்துலலாம் ஒரே வீம்பு மட்டும்தான் பேசுவாங்க. நான் யாரு, என் குடும்பம் யாரு, ஆமா ஒரே வீம்பு மட்டும்தான். ஒரு நாள் உயிரோடக்கு கிருபை. நாளை காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நாளை காலையில் அடுத்த ப்ரோக்ராம். தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. நைட் நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்குறான் அப்படின்னா அது கிருபை. எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும். 15 வருஷமா நான் தூங்கல பிரதர், 15 வருஷமா நான் ராத்திரி தூங்கவே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. அதில் எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும்போது வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு அனுப்பிவிடுவாங்க. உங்கள் செய்தியை நான் ஒரு மாதமாக கேட்டுட்டு இருக்கேன் பிரதர். ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி நான் ஆன்லைனில் தேடும்போது உங்கள் செய்தியை கேட்டேன். உங்கள் செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். 15 வருஷமாக தூங்காமல் இருந்தேன்னா உங்கள் செய்தியை கேட்டேன். 1 மாதமாக நான் தூங்கிட்டு இருக்கேன் பிரதர். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு பிரதர். இந்த 1 மாதத்தில் ஒரு மாற்றம் இருக்கு. 15 வருஷமாக மாத்திரை போட்ட எனக்கு இப்போ கர்த்தருடைய கிருபையினால நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம். நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி இருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசினாலே 365 நாளைக்கு 365 பொய் ஆச்சு. 365 நாளும் 365 பொய் பேசினா நம்ம தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ முடியும்? நம்ம தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ முடியும்? அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த உலகத்திலே எத்தனையோ அக்கிரமமான காரியம் இருக்கு. அக்கிரமக்காரரை யாவரையும் வெறுக்கிறீர். வீம்பு பேசிட்டே இருப்பாங்க, அக்கிரமமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க, தீமை மட்டுமே யோசிப்பாங்க. துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை தான் இருக்கும், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். பொய் மட்டும்தான் பேசிட்டே இருப்பாங்க. இவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி எந்திரிக்க முடியும்?
கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளா அப்படின்னா தெரியாது. இஷ்டம் போல் தாறுமாறாக வாழ்ந்துட்டு நைட் நேரத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் குடும்பம் நல்லா இருக்காதா, என் வாழ்க்கை நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக செல்ஃபோனில் வந்து நெட்டில் வந்து ஒரு மெசேஜ் கேட்போமே, யாராவது எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குடும்பம் தான் ஜாஸ்தி. செய்கிற ஃபுல்லாக ஊழல், அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கிறது, அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க, மாமியார் சொத்தை ஃபுல்லாக எழுதி வாங்கிடுவாங்க, வேலை செய்கிற இடத்துல உண்மை இருக்காது, வாழ்க்கையில் உண்மை இருக்காது, வியாபாரத்தில் உண்மை இருக்காது, குடும்பத்தில் உண்மை இருக்காது, கணவன் மனைவிகளுக்கு உண்மை இருக்காது, பிள்ளைகள் அம்மா அப்பா பிரியமானபடி வாழ மாட்டாங்க, செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி போய் கிடப்பாங்க, கண்ட கண்ட வீடியோ, தேவையில்லாமல் பல மணி நேரம், தேவையில்லாமல் ஆன்லைனில் போய் கேம் விளையாடுறது, ஆன்லைனில் போய் பணம் கட்டி விளையாடுறது, ஆன்லைனில் போய் வேறு வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய் பல மணி நேரத்தை தின்றும். அதுக்கப்புறம் தூக்கம் வராது, அப்புறம் மன அழுத்தம், அப்புறம் கண்ணு போயிடும், அப்புறம் உடம்புலாம் வலிக்கும், நைட்டு தூங்கலைன்னா பைத்தியக்காரன் போல் இருப்பான். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு 30 வருஷம் முன்னூட்டி குடும்பமாக வீட்டில் உட்காந்து பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருக்கும், பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை, அம்மா அப்பாட்ட பிள்ளைகள் ரொம்ப பேச மாட்டுக்கு, பேரம்பேத்தி கையில் செல்ஃபோன் தான் விளையாண்டுட்டு இருக்கு, வீட்டில் இருக்க வயசான பாட்டியை யாரும் கண்டுக்கிறது இல்லை, முதியோர் இல்லத்தில் போய் சில வீட்டை சேர்த்துதாங்க, சில வீட்டில் சம்பளத்தை வாங்கி இஎம்ஐ இல்லை குழுக்குள்ள பணம் இல்லை ஃபைனான்ஸு இல்லை நிறைய விஷயத்தில் ஒரு தண்ணி அடிக்கிறது, இல்லைன்னா நிறைய பாவ அடிமை, இல்லை விபச்சார அடிமை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். பணம் ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். நைட் நேரத்தில் பார்த்தா நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் தான் சம்பளத்தை வீட்டில் வாங்கி மனைவிட்ட கொடுத்து, அம்மா அப்பாட்ட கொடுத்து, இல்லை வீட்டில் வந்து அந்த சம்பளத்தை வச்சு என்ன செய்யணும், எப்படி ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், வாழ்க்கைக்கு என்ன வேணும், என்ன செஞ்சிட்ருக்கோம், வீட்டில் நிதானமாக யோசிக்கிறது சில குடும்பம் தான். பைபிள் அழகாக போட்டிருக்கு, அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அக்கிரமமான ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா ஜெபம்லாம் பரலோகத்துக்கு எப்படி போகும்? இதெல்லாம் வந்து நைட் நேரத்தில் இப்படிலாம் நம்ம யோசித்தா தான் ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் 2015 இப்படி தான் யோசித்தேன். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறேனே, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறேன். ஏன்னா வியாபாரத்தில் இருந்தேன், நல்லா போய் பேசுவேன், கடனில் கஷ்டப்பட்டேன், 50-55 லட்ச ரூபா கடனில் இருந்தேன், இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். வீம்பு இருந்துச்சு, அக்கிரமக்காரனாக இருந்தேன், துன்மார்க்கனாக இருந்தேன். ஆகும்போது என் வாழ்க்கையில் நஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு கூட இல்லை. என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். என் வாழ்க்கையில் நான் கடன் வாங்க பொய் பேசி வாங்கினேன், மனைவி தெரியாமல் வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் பொய் பேசி வாங்கினேன். 55 லட்ச ரூபா கடனில் இருந்தேன். எல்லாம் நஷ்டம். வீடு வித்தாச்சு, கடையை விட்டாச்சு, மனைவி தெரியாமல் என்னெல்லாம் செஞ்சேன்னா எல்லாமே நஷ்டம். நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். சொந்த ஊரை விட்டு அழுதுட்டு போயிட்டேன், கண்ணீரோடு போயிட்டேன். வேண்டாம், சொந்த ஊரே வேணாம்னு சொல்லி போயிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இப்படிலாம் பைபிளில் வசனம் இருக்குது. வாக்குத்தத்தம் சொல்லும்போது ஆமேன் 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 அப்படிம்பாங்க. ஆசீர்வாதமான செய்தி கேட்கும்போது ஆமேன் 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 அப்படிம்பாங்க. எச்சரிப்பு செய்தி பேசும்போது அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு பேசுகிற வசனம் நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது ஏதாவது நம்ம ஒரு அக்கிரமக்காரனாக வாழ்கிறோமா, ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கா, ஒரு தீமையான யோசனை இருக்கா, இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் என்னன்னா, கர்த்தர் அருவருக்கிறீர். ஒருவேளை இந்த செய்தி அண்ணா எனக்கு தாம்னே அப்படின்னா நீங்களே யோசித்து மனம் திரும்பிக்கோங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த அந்த இரவணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ள வேலடைங்க. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கே வழி விலகி இருக்கிறோமோ என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. துணிகரமான பாவத்தை மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க மன்னிச்சிருங்க. இரவணத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. கற்பத்துங்க ஜெபிடுங்க. கர்த்தர் மனமறங்க. மாசமாக குடும்பத்தை ஆசிர்வதிங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏற்ற துணை தாங்க. வாலிப வயசில் சிருஷ்டிக்கிற நினை தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரணும். கடனில் கஷ்டப்படுங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. அவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ, எந்த இடத்துல வண்டி ஓட்டுறாங்களோ அங்கே கர்த்தர் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட சுகமாக்கி பரிபூர்ணமாக ஜீவனை கட்டளையிட்டு தீர்காயுசு தந்து உங்கள் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வாங்க. உங்கள் கரத்தில் பண்ணிக்கிறோம். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசி விளைஞ்சு போட்டுருப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல எழுதப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய குறைகளை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். அதிகால வேளையில் துதிக்கிற துதியோட எலும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பேசியிருக்கிறீங்கப்பா. உங்கள் நாம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.